வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ நாம் எங்கே இருக்கிறோன்னு பார்த்தோம்னா, எங்களுடைய தோட்டத்தில் தாங்க இருக்கிறேன். எங்கள் தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீலம்பூர் பஸ் ஸ்டாண்டை அடுத்த, அதாவது கோவை மாவட்டம் நீலம்பூர் பஸ் ஸ்டாண்டு அடுத்து கொஞ்சம் தூரத்தில் போனோம்னா ஒரு மேம்பாலம் வருங்க, அவனாசி ரோட்டில். அந்த மேம்பாலத்து நேர் லெஃப்ட்டில் ஒரு ரோடு கட் ஆகுது, அது கணபதி சில்க்ஸ் போகிற ரோடு. அந்த ரோட்லேயே ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் நேராக எங்கள் காட்டுக்கே வந்து சேர்ந்துருங்க. இப்போ நாம் வந்துட்டு எங்கள் காட்டில் வந்து என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழை நடவு நட்டுருக்குறோங்க. அதாவது வாழைக்கன்று நடவு நட்டு இப்போ நாங்கள் கன்றுக்கு தண்ணி விட்டுருக்குறோம். பாருங்கள், இது நாங்கள் தண்ணி விட்டு இப்போ வாழையெல்லாம் வந்துட்டு நாங்கள் வந்து மற்றவங்கள மாதிரி பாத்தி மாதிரி கட்டி தண்ணி விடாமல் நாங்கள் வந்துட்டு தண்ணி எங்களுக்கு விடுறதுக்கு சௌகரியமாக, எங்களுக்கு ஆள் வசதியெல்லாம் இல்லாதனால தண்ணி விடுறதுக்கு சௌகரியமாக நாங்கள் நேராக வாய்க்காலுக்குள்ளேயே கன்று நட்டிட்டோங்க. இது மாதிரி நாங்கள் ஏற்கனவே பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்தது. இப்போ அதே மாதிரி தான் நாங்கள் இந்த ட்ரிப்பும் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்துட்டு அப்படி நடவு நட்டி நாங்கள் இப்போ வாழைக்கெல்லாம் தண்ணி விட்டதை பார்க்குறீங்க. தண்ணி விட்டாச்சு, இனி அடுத்தது என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள். அப்படியே பார்த்துட்டே இருங்க. பாருங்கள், இப்போ நாம் அந்த வாழைக்கு தண்ணி விட்டு எல்லாம் இது பண்ணதில் இப்போ வாழையெல்லாம் நல்லா வளர்ந்து வந்துருச்சுங்க. வளர்ந்து வந்ததை விட, ஆனால் அதை விட என்னென்னா மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை என்னென்னா, களை செடிகள் அதை விட வேகமாக வளர்ந்துருச்சுங்க. என்னென்னா மழை வந்து நல்ல மழை வந்ததுங்களா, நல்ல மழை வந்ததுனால களைச்செடிகள் வந்து வாழையை விட வேகமாக வந்து களைச்செடிகள் வந்து வாழையவே மூடிருச்சு. வாழையும் அந்தளவுக்கு வந்திருக்குது பாருங்கள். இப்போ நாங்கள் களைச்செடிகளெல்லாம் ஆள் விட்டு சுத்தம் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ அந்த வாய்க்காலுக்குள்ளே போகிறதையெல்லாம் கையிலேயே பிடுங்கிட்டு இதெல்லாம் மறுபடி ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற இடத்துலலாம் மண்வெட்டியில் வெட்டிகிட்ருக்குறோம். அதே ஈரமாக இருக்கிற இடத்துல இந்த சைட்லேயுமே கையிலேயே பிடுங்குறோம். இப்போ நீங்கள் அதைத்தான் பார்த்துட்ருக்குறீங்க. பாருங்கள், கம்ப்ளீட்டாக எல்லாம் பூரா களைச்செடிகளை பூரா நீ வெட்டி எடுக்கணும். நிறைய களைச்செடிகள் வந்துருச்சு பாருங்கள். இப்போ நாங்கள் அதுதான் அங்கங்கே பிடுங்கி எல்லாம் சுத்தம் பண்ணிகிட்ருக்கிறத தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க, ஏகப்பட்ட இடத்துல வந்துருச்சு. அதனால் வந்துட்டு கம்ப்ளீட்டாக இதை நாம் களைச்செடிகள் வந்தோடனே சுத்தம் பண்ணியிருக்கணும். எங்களுக்கு அப்போ ஆள் கிடைக்கல, அதனால் சிரமமாக போச்சு. இப்போவுமே ஆள் கிடைக்காம இப்போ ஒரு 2 பேர் மட்டும்தான் வேலைக்கு கிடச்சிருந்தாங்க, அவங்க தான் வந்துட்டுருக்குறாங்க. அதனால் எங்களுக்கு வந்து இப்போது ஓரளவுக்கு வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்குது. இப்போ அதைத்தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. பாருங்கள், எந்தளவுக்கு களைச்செடிகளெல்லாம் வந்திருக்குதுன்னு. இந்த மாதிரி களைச்செடிகள் வந்ததுன்னா வாழை வளர்றக்கே விடாதுங்க. மறுபடியும் வந்து வாழை வளர்கிறத விட களைச்செடிகள் அதிகமாக வந்து என்ன ஆகும்னா, கம்ப்ளீட்டாக வாழை வளர்றதுக்கு விடாமல் தடுத்து நிறுத்திடும். இப்போ அதனால் என்ன ஆகும்னா, வாழை வளராது, அது குரோத்தும் வந்து கம்மியாயிடும். அதனால் இப்போ நாம் களை எடுத்துகிட்ருக்குறோம் கம்ப்ளீட்டாக. ஆனால் இனிமேல் வந்துட்டு எப்படியாவது ஆள் கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் எங்கேயாவது தேடி பிடிச்சாவது வந்து நாம் இந்த வேலையை பண்ணணும். ஏன்னா இது வந்து களைக்கொல்லி மருந்து அடித்தோம் அப்படின்னம்னா என்ன ஆகும்னா, மருந்து அடிக்கிற போது நம்ம வாழை மேலேயும் பட்டுருச்சு அப்படின்னா வாழையும் சேர்ந்து கருகிடும். அதனால் வந்து களைக்கொல்லி மருந்து அடிக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் ஆளுகளை வச்சே களை எடுக்கிறது தான் நல்லது. அதனால தான் நாங்கள் வந்துட்டு இப்போ ஆள் கிடைச்சதுனால இப்போ நாங்கள் ஆளை வச்சு களை எடுத்துகிட்ருக்குறோம். பாருங்கள், எவ்வளவு தூரம் சுத்தம் பண்ணி வந்திருக்குறோம் அப்படின்னு. நீங்கள் இதுக்கப்புறம் அடுத்தது என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறதையுமே இனி பார்ப்பீங்க. நான் வந்து உங்களுக்கு வந்துட்டு லைனாக எல்லாத்தையுமே காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அட் ப்ரெசண்ட் ஆரம்பத்திலிருந்து இப்போ அட் ப்ரெசண்ட் வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இன்னுமே பாருங்கள், இன்னும் வீடியோ முழுவதும் பார்க்குற போது இப்போது நாம் எந்த அளவுக்கு இது களை எடுத்திருப்போம், எந்த ஸ்டேஜில் இது இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. பாருங்கள், இப்போ வந்து கிட்டத்தட்ட அந்த முதல் இது எல்லாம் முடித்து வந்துட்டுருக்குதுங்க. முதல் பாத்தி எல்லாம் சுத்தம் பண்ணி வந்துட்டுருக்குறோம். இப்போ டெய்லியுமே வந்துட்டு ஒரு 3-4 பாத்தி சுத்தம் பண்ணி இப்போ ஓரளவுக்கு வந்துட்டோம். நீங்கள் அதையெல்லாம் பின்னாடி பார்ப்பீங்க.
பாருங்கள். இப்போ எப்படி வேலை செஞ்சிட்ருக்குறோம் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் வந்துட்டு இதை ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே கட் பண்ணாமல் அப்படியே போட்டிருக்கிறேன். நீங்கள் இதை முழுவதும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் எல்லாம் என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரும். பாருங்கள். இப்போ வந்துட்டு களை செடிகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. எனக்கும் வந்து ரொம்ப கஷ்டம். என்னாலையும் குமிஞ்சு குமிஞ்சு வெட்டுறபோது எனக்கும் உடம்பு அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறதுங்க, அந்த 2 பேர் தான் எங்களுக்கு வேலைக்கு கிடைச்சாங்க. 2 பேர் வந்துட்டு ஆளுக்கு ஒவ்வொரு வாய்க்காலில் வேலை செய்கிறப்போ அவங்க அந்த வாய்க்காலில் முடிக்கிறபோது நடுவில் இருக்கிற அந்த களை செடிகளையும் நம்ம வெட்டி எடுத்தோம்னா தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாம் கூடவே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி போக முடியும். இல்லாட்டி அதுக்கப்புறம் மறுபடியும் வெட்டுறதுக்கு நான் மட்டும் தனியாக தான் வெட்டணும். தனியாக வெட்டுறபோது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, தனியாக வேலை செய்கிறதுக்கு. பாருங்கள். இப்போ நாமும் அப்படியே அவங்களோட ஒன்றாவே கூட கூட வெட்டிட்டு வந்துட்டுருக்குறோம். அவங்க கையில் பிடுங்குறாங்க. ஏன்னா அந்த வாய்க்காலில் ஈரம் இருக்கிறதுனால கையில் பிடுங்குறதுக்கு சௌகரியமாக இருக்குது. அதனால் அவங்க வந்து கையிலேயே பிடுங்கி பிடுங்கி எல்லாம் போடுறாங்க. இப்போது இதில் இன்னொரு விஷயமும் நல்லது நடக்குதுங்க. இப்போ இந்த களைச்செடிகளெல்லாம் வந்து எடுத்து ஒரு ஓரமாக போட்டோம். ஓரமாக போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் சொந்தக்காரர் வந்து மாடு வச்சுருக்குறாங்க. அதனால் நான் அவங்கக்கிட்ட சொல்லி இப்போ இந்த மாதிரி களை செடிகளெல்லாம் பிடுங்கி போட்டிருக்கிறேன். நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு மாட்டுக்கு தீவனத்துக்கு உபயோகமாகும்னு சொல்லி சொன்னதுனால அவங்களும் வந்து அந்த களை செடிகள் எல்லாம் பிடுங்கி போட்டிருந்ததையெல்லாம் அவர் வண்டி எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு போய் அவங்க மாட்டு தீவனத்துக்கு போடுறதுக்கு பயன்படுத்திட்டார். இன்னுமே நாங்கள் பாதி காடு சுத்தம் பண்ணியிருக்கிறோம். இன்னுமே வந்துட்டு சுத்தம் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. இப்போது ஓரளவுக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் சுத்தம் பண்ணுறத பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ நாங்கள் வந்து பாதி காடு சுத்தம் பண்ணிட்டோம். இதான் அந்த பின்னாடி வந்துட்டு லெஃப்ட் சைடில் தெரியுது பாருங்கள், அதுதான் எங்கள் வீடு. அதுக்கு பின்னாடி தெரிகிறத வீடு. இந்த கம்பி வேலிக்கு அடுத்ததும் இன்னும் கொஞ்சம் தூரம் காடு இருக்குதுங்க. அந்த நேர் போய் பார்த்தா நல்லாவே தெரியும் எங்கள் வீடு. இப்போ ஓரளவுக்கு தான் தெரியுது. பாருங்கள். களை செடிகளெல்லாம் வந்து ஜம்முன்னு வந்துட்டுருக்குது. பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறப்ப தெரியுது. இது வந்து நாங்கள் சைடில் வந்துட்டு தென்னை மரம் வச்சுருக்குறோம். தென்னை மரமெல்லாம் முதல்ல ஒரு சுற்று எல்லாம் வச்சுருந்தேங்க. அந்த கெவிலி சாஸ்திரங்கிற தென்னை மரம் வச்சதில் வந்துட்டு அது ஓரளவுக்கு வந்தது. ஆனால் ஒரு சிலதெல்லாம் வராமல் போயிடுச்சு. அதனால் இந்த சைடில் ஃபுல்லாக எடுத்துகிட்டு நாட்டு மரங்களே நட்டிட்டோம். அந்த ஆப்போசிட் சைடில் மட்டும் அந்த கெவிலி சாஸ்திரம் வந்து இப்போ ஓரளவுக்கு வந்துருச்சு. அதுலேயும் இளநிக்காயெல்லாம் பிடிக்குது. அதே நேரத்தில் இது லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா தேங்காயும் வர்றது நாட்டு மரங்கள்லேயும் அது ஒரு 5 மரம் நல்லா வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ அந்த காடு வந்து நாங்கள் வெட்டினதில் சுத்தம் பண்ணதை பார்க்குறீங்க. இப்போ இந்த ஓரளவுக்கு சுத்தம் பண்ணிக்கிறத இப்போ பார்க்குறீங்க. இன்னும் பாருங்கள், அவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. இது அப்படியே சுத்தம் பண்ணணும். என்ன பண்ணுறதுங்க, ஆள் கிடைக்காததுனால நாங்களே தான் சுத்தம் பண்ண வேண்டியதாக இருக்குது. எங்களுக்கு 2 பேர் தான் வேலைக்கு கிடச்சிருக்குறாங்க. அதோட ஒன்று நாங்களும் இப்போ சுத்தம் பண்ணிகிட்ருக்குறோம். பாருங்கள். களை செடிகளெல்லாம் எந்த அளவுக்கு வந்துருக்குதுங்கிறத நீங்கள் பார்த்தாலே தெரியும். ரொம்பவுமே அதிகமாக வந்துடுச்சுங்க. இனிமேல் இந்த மாதிரி வர்றக்குள்ளாரியே நாம் சுத்தம் பண்ணுறதுக்கு எப்படியாவது ஆள் தேடி பிடிச்சி பண்ணிடணும். பாருங்கள். இப்போது நாம் எந்த அளவுக்கு சுத்தம் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வாழையெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துருக்குது. வாழைகளெல்லாம் இப்போ சுத்தமாக தெரிகிற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6-7 பாத்திக்கு பக்கம் சுத்தம் பண்ணிட்டோம். இடையில இருக்கிறது மட்டும் நான் இடையில எனக்கு வேலை இருக்கிற போது வேலைக்கு போயிடுறோம். அதனால் வந்துட்டு சுத்தம் பண்ணாதெல்லாம் இப்படி நின்று போயிடுச்சு. அதையெல்லாம் இப்போ வந்துட்டு நான் மறுபடியும் வந்து இப்போ வெட்டிகிட்ருக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் அவங்களே இடையிலையுமே தண்ணி விட்டிருந்த தண்ணி அது வளைஞ்சு போய் அந்த இடத்துலலாம் இருக்குமில்லைங்க, அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்துட்டு கையிலேயே பிடுங்குற மாதிரி இருந்ததெல்லாம் வேலை செய்கிறவங்களே கையிலையும் பிடுங்கிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நாங்கள் சுத்தம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. பாருங்கள், நல்லாவே தெரியுது பாருங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், கம்ப்ளீட்டாக நாம் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டேன். இடையில பாருங்கள் என்னோடய வேலை தான் பாக்கி நிற்கிது. பார்த்தீங்கனாலே தெரியுது, என்னோடய வேலை மட்டும்தான் பாக்கி நிற்கிது. நடுவில் அந்த இதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டாங்க. அதாவது வாய்க்காலில் இருக்கிறது பூரா சுத்தம் பண்ணதுனால இப்போ வாழை எந்தளவுக்கு நல்லா தெரியுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இன்னும் வந்துட்டு பாதி காடு இருக்குதுங்க பாருங்கள். இன்னும் பாதி காடு பிடுங்கணும். இன்னும் நிறைய வேலை இருக்குதுங்க. இன்னுமே எப்படியுமே ஒரு 5-6 நாள் ஆகும் இந்த வேலையெல்லாம் கம்ப்ளீட்டாக முடியிருக்கு. அது வரைக்கும் அடுத்தது மறுபடியும் இதில் வராத அளவுக்கு பார்த்துக்கணும். மழை எதுமிட்டு போகிற அளவுக்கு மழை ஒரு நல்ல மழை வந்ததுன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே நனைஞ்சிருச்சுன்னா ஈஸியாக கையிலேயே பிடுங்கிடலாம். மழை வந்ததுன்னா பரவாயில்ல. எப்படியோ கிட்டத்தட்ட பாதி வேலை முடிஞ்சுது. இன்னும் பாதி வேலை முடிக்கணும். பார்த்தீங்கனாலே தெரியுது எந்தளவுக்கு முடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது. பாதி வேலை முடிச்சிட்டோம். பாருங்கள், எங்களோட வேலைகள்லாம் பாதி முடிஞ்சது நல்லா தெரியுது. அந்தெல்லாம் சைடில் பார்த்தீங்கன்னா தென்னை மரமெல்லாம் தெரியுது பாருங்கள். வாழை எந்தளவுக்கு வந்துக்குதுன்னு பாருங்கள். வாழையெல்லாம் நல்லா பெருசு பெருசாக வந்திருக்கிறத இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. எப்படியோ கிட்டத்தட்ட வேலையெல்லாம் முடித்தாச்சு. எல்லாம் ஏற்கனவே சுத்தம் பண்ணது. இது இடையில இதுக்கு முன்னாடி எப்படி நடந்தது அப்படிங்கிறதையும் காமிக்கணுங்கிறதுக்காக தான் இது மறுபடியும் 2வது இடையில எடுத்து போட்டோம். பாருங்கள், இப்படி இருந்ததை தான் நாங்கள் அப்படி அந்தளவுக்கு சுத்தம் பண்ணியிருக்கிறேன். இன்னுமே கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணதுக்கப்புறம் இன்னும் நான் காமிக்கிறேன். அப்பப்போ வாழையோட வளர்ச்சி அப்டேட் கொடுத்துட்டே இருக்கிறேன். என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், எப்படி கையில் பிடுங்கணும் அப்படிங்கிறது எங்கள் சம்சாரம் பிடுங்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். இப்படி தான் கையில் இது தண்ணி விட்ருக்கிற இடத்துல இப்படி நல்லா பிடுங்கிறதுக்கு வசதியாக வருங்க. ஆனால் தண்ணி விடாத இடத்துல இந்த மாதிரி வராது. எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி நன்றி நன்றி.